Hi, hello dear students, 12th standard mathematics chapter 2 complex number. Actually பாத்தீங்கன்னா example 2.13 வந்து ஒரு sum பார்த்தல. Yes, so அதே மாதிரி தான் இந்த sum பார்க்க போறோம். Exercise 2.5 ல 4th sum. ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Modulus of z equal to 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Show that 7 is less than or equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு, that is less than or equal to 13 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெத்தட்ல கொடுத்தாங்க அப்படினாலே ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அவங்க modulus of z equal to 3 அதை நம்ம எழுதிக்கலாம். and then given என்ன கொடுத்திருக்காங்களோ சோ அதை வந்து எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஃபைன். இந்த மெத்தட்ல கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் 2.13 சார் வந்து சொல்லிட்டேன். எஸ், சோ அப்ப இந்த மெத்தட்ல கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், modulus of z1 plus z2 is less than or equal to, இதை விட கிரேட்டரா இருக்கணும்னா தனித்தனி எடுத்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? modulus of z1 plus modulus of z2. இதை விட சின்னதா இருக்கணும் அப்படின்னா modulus of z1 minus modulus of z2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, சோ இதைதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்வ் பண்ண போறோம். செகண்ட் ஒன்ல இதை எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னா z1 z2 என்னன்றது நமக்கு வேணும். சோ क्वेश्चनல கொடுத்திருக்காங்கல்ல, சோ இதுல இருந்து இவனை தான் z1, இவனை z2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? சோ அப்போ இதை எடுத்து இங்க எழுதிக்கலாம். modulus of z plus 6 minus 8i less than or equal to. சோ இவனை தானே ப்ரூவ் பண்ண போறோம். தனித்தனியே வந்து என்ன பண்ண போறோம், மாடுலஸ் எடுத்து ஆட் பண்ண போறோம். சோ அப்போ யார் நம்ம இவனை z1 சொல்லியாச்சு, இவனை z2 னு சொல்லியாச்சு. சோ அப்போ modulus of z1 யாரு, z plus modulus of z2 யாரு, 6 minus 8i, 6 minus 8i, that's all. So this is less than or equal to modulus of z வேல்யூ கொடுத்திருக்காங்களா பாருங்க, 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 3 plus பாருங்க மாடுலஸ் குள்ள எப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் யாரு 6, அப்ப 6 ஸ்கொயர் என்ன 36. ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் குறைச்சிக்கலாம், அதிகமா வேண்டாம். ஓகே, 6 ஸ்கொயர் போட்டு 8 ஸ்கொயர் போட்டு அது வேணாம், டைரக்டா போட்டுக்கலாம். 6 ஸ்கொயர் 36 பிளஸ் பிளஸ் இங்க பாருங்க இமேஜினரி பார்ட் கோஎஃபிஷியன்ட் யாரு -8, -8 தான பிளஸ் 8 தான, ஸ்கொயர் பண்ணும்போது அது பிளஸ் ஆயிடும். அதனால அது மைனஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்க தேவை கிடையாது. சோ அப்ப 8 ஸ்கொயர் 64. ஓகேங்களா? எஸ், and then less than or equal to 3 plus square root of 36 plus 64 100. ஓகேங்களா? எஸ், so 100 அப்படின்னு கிடைக்கும். and then this is less than or equal to 3 plus 100 நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய எடுத்தோம் அப்படின்னா 10. எஸ், சோ அப்ப 10 அப்படின்னு கிடைக்கும். this is less than or equal to 10 plus 3 13. சோ அப்ப நமக்கு 13 அப்படின்னு கிடைக்கும். this is less than or equal to 13. செக் பண்ணி பார்த்துடலாமா? எஸ், 13 வந்திருக்கா பாருங்க, 13 வந்துருச்சு. ஒரு சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு ப்ரூவ் பண்ணிடலாமா? எஸ், வாங்க இன்னொரு சைடு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, z plus 6 minus 8i. இது வந்து என்ன பண்ணும், கிரேட்டர் than, இங்க பாருங்க. சோ இத வந்து கிரேட்டர் than or equal னு எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் தனித்தனி. சோ அப்ப modulus of z minus modulus of 6 minus, இது கிளியர் தானே dear students, கிளியர் தானே? எஸ், 6 minus 8i. so this is greater than or equal to modulus of z. modulus of z என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ அப்போ 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மைனஸ் modulus of 6 minus 8 ஐ நம்ம இங்க சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்ன modulus of 6 minus 8 என்ன கிடைச்சது நமக்கு, 10 கிடைச்சது. சோ அத டைரக்டா எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? அதை நம்ம டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். சோ அப்போ 10 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். so this is greater than or equal to 3 minus 10 minus 7. சோ அப்ப நம்ம மாடுலஸ் குள்ள மைனஸ் நெகட்டிவ் சைடுல தான் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அப்ப என்னென்ன வந்துரும் நமக்கு 7 அப்படின்னு வந்துரும். சரிங்களா? எஸ், சோ பாருங்க, so this is greater than or equal to 7 பாருங்க. இது வந்து கிரேட்டர் தானே, இது இதுக்கு லெஸ் தானா, இது இதுக்கு கிரேட்டர். சோ greater than or equal to 7. சோ அதுதான் கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ அப்ப இது இங்க வந்து எழுதிக்கலாம். so 7 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13. என்ன பண்ணிருக்கோம், ப்ரூவ் பண்ணிருக்கோம். hence proved. ஓகேங்களா? ஈஸியா இருந்துச்சா? கண்டிப்பா சூப்பரா புரிஞ்சிருக்கும். சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चन நான் உங்களுக்கு மீட் பண்றேன். Thank you to all. Bye bye.